தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி. கே. வாசன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. கட்டணச் சலுகை, வட்டியில்லா வங்கிக் கடன், அரசு மானியம் போன்ற பல்வேறு சலுகைகளை வழங்கி மாணவருடைய உயர்கல்விக்கு உத்தரவாதம் கொடுக்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல இயக்கத்திலிருந்து தங்களுடைய சுயநலத்திற்காக சில தனி நபர்கள் வெளியே சென்றிருக்கிறார்கள். சிலர் இயக்கத்தினுடைய உயர் பொறுப்புகளிலே இருந்தும் கூட பேராசை பெருநஷ்டம் என்ற ரீதியிலே வெளியிலே சென்றிருக்கிறார்கள். எனவே புதியவர்களை அந்த இடத்திலே நியமிக்கக்கூடிய அறிவிப்பு இன்று வெளிவரும். குறிப்பாக சிறுபான்மை பிரிவினுடைய தலைவர் ஒருவர் மட்டுமே சிறுபான்மை பிரிவு விட்டு சென்றிருக்கிறார். 99.90% மாவட்ட அளவிலும் வட்டார அளவிலும் நிர்வாக அளவிலும் இங்கே என்னை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து 3-4 நாட்கள். அதேபோல கோவையிலே நகரத்திலே ஒரு பகுதியினுடைய தலைவருக்கு பதிலாக ஒரு குழு அமைக்கப்படுகிறது. வேலூரிலே கிழக்கு மாவட்டத்திற்கு தலைவர் ஒருவரை இன்று அறிவிக்கிறோம். அதேபோல சென்னையிலே என்ன சென்னை சார் அது தென் சென்னை கிழக்கு பகுதிக்கு கரெக்டா சொல்லுங்க. அப்புறம் தென் சென்னை மேற்கு பகுதிக்கு ஒரு குழுவை அமைக்க இருக்கிறோம். இவைகளெல்லாம் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக என்னுடைய கையெழுத்திட்டு பத்திரிகை நண்பர்களுக்கு மாலையிலே கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.